தெலுங்கு பேன் இந்தியன் மூவியாக எடுக்கப்பட்ட கண்ணப்பா திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல பார்த்துடலாம். இதுல கதையை பொறுத்தளவுக்கு சின்ன வயசுல இருந்தே கடவுள் நம்பிக்கையே இல்லாத தின்னாங்கிற கதாபாத்திரம் எப்படி ஒரு தீவிர சிவபக்தனா மாறுறாரு, கண்ணப்பனா அப்படிங்கிற ஒரு பேரும் வாங்குறாரு அப்படிங்கிறதா இந்த படத்தோட மெயின் கதையே. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வாயு லிங்கம் அப்படிங்கிற ஒரு லிங்கத்தை கைப்பற்ற நினைக்கக்கூடிய வில்லன் குரூப், இவங்களுக்கும் அவங்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போர். இதை சுற்றி தான் இந்த ஒட்டுமொத்த படத்தோட கதையுமே ரன் ஆகும். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயங்களை முதல்ல சொல்லிடுறேன். எனக்கு இந்த படத்தில் 3 மணி நேரம் படத்தில் கரெக்டாக பிரபாஸ் என்ட்ரானதுக்கு அப்புறம் வரக்கூடிய போர்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. தென் கிளைமேக்ஸில் தின்னா எப்படி கண்ணப்பனா மாறுறாரு அப்படிங்கிற அந்த கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சாலுமே அதை ஆன் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணதுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்படி 3 மணி நேரம் படத்தில் கடைசியாக வரக்கூடிய ஒரு மணி நேரம் போர்ஷன்ஸ் தான் அந்த படத்தில் எனக்கு எஃபெக்டிவாக ஃபீல் ஆச்சு. மித்த இருக்கக்கூடிய 2 மணி நேரம் போர்ஷன்ஸுமே ரொம்ப ட்ராமாட்டிக்கான ஒரு ஃபீல். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அந்த காஸ்டியூம்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சூஸ் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல். படத்திலே சிவன் கதாபாத்திரம் அண்ட் பார்வதி கதாபாத்திரம், இந்த கதாபாத்திரங்களை தவிர்த்து மற்ற எல்லா கதாபாத்திரங்களுக்குமே காஸ்டியூம் ஒரு பெரிய நெகட்டிவாக தான் இருக்கு. தென் பிரபலமான முகங்கள் இந்த படத்தில் எக்கச்சக்கமாக நடிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த கேரக்டருக்கு ஃபிட் ஆகிற மாதிரியான ரோல் தான் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா நான் 90% பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மித்தாலஜிக்கல் ட்ராமா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா நான் முதல்ல சொல்லக்கூடியது இந்த ஹிந்திலேருந்து எடுக்கப்பட்ட மகாபாரத சீரியல் தான். ஏன்னா ஒவ்வொரு கேஸ்டிங்ஸும் பர்ஃபெக்டாக சூட்டாக இருப்பாங்க. இவன் தான்ப்பா உண்மைக்கும் அர்ஜுனன் மாதிரி இருந்திருப்பான், இவன் தான்ப்பா உண்மைக்கும் கிருஷ்ணனாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கேஸ்டிங்கை சூஸ் பண்ணி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நம்பி இருந்துச்சு அந்த சீரியல்லாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சீரியல்லாம் இப்படிப்பட்ட ஒரு படமாக இந்த படம் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன் இன்னும் டேரெக்டாக சொல்லணும்னா அதே மகாபாரத சீரியலில் துரியோதனன் ரோல் பண்ண ஒரு பெரிய வில்லனை இந்த படத்தில் எப்படி காமிச்சிருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒட்டுமொத்தமாக படம் பார்த்தீங்கன்னா ஒரு சுமாரான படம் தான். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள்.